அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா குரானில் நாவை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்னும், நாக்கை எப்படி அமைதி காத்து கொள்வது பற்றி ரசூல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான், மக்களிடம் நல்லதையே பேசுங்கள், மக்களிடம் இனிமையாக உரையாடுங்கள், மென்மையாக பழகுங்கள், ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவுங்கள், தக்க முறையில் தீமைகளை தடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை யாராவது அவமானப்படுத்தினாலோ அல்லது உங்களுடைய குறைகளில் எதையாவது சொல்லி மானபங்கப்படுத்தினாலோ பதிலுக்கு நீங்களும் அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்ட வேண்டாம், மானபங்கப்படுத்த வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய செயலே அவங்கள கஷ்டத்திற்குள்ளாக்க போதுமானதாக இருக்கும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. நாவினுடைய கெடுதிகள் நிறையா இருக்குது. அந்த நாக்கை எப்படி நம்ம அமைதி காத்து கொள்வது அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. மிக அவசியமான பேச்சை கூட குறைத்து கொள்ள வேண்டும். முதல்ல நன்மையானதில் ஆரம்பிக்கும் பேச்சு நேரம் போக போக தீமையில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பேச்சைகளை குறைத்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஒவ்வொன்றிலுமே பேச்சை வளர்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா அது தேவையில்லாத குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் நாவை எப்பொழுதுமே திக்ரில் ஈடுபடுத்தி கொள்வது ஈமானுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வார்த்தைகளால் அல்லாஹுடைய புகழை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு இம்மையிலையும் மறுமையிலும் நிறையா நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்புறம் நாவை மௌனத்தின் மூலம் அமைதி காத்து கொள்ளாதவரை அதனால் ஏற்படும் தீங்கை விட்டும் யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு ரசூல்லா அறிவுறுத்துறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம பேச்சை உப்பை போல சுருக்கி கொண்டு நற்செயல்களை உணவை போல் ஆக்கி கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இது போல் பயனுள்ள வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.